ஸோ அகைன் குட் ஈவினிங் பா எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் டயோட் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ருதி குட் ஈவினிங் பா, சஞ்சய் குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். அஃப்ரின் குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். சஞ்சய் நேற்று எங்கே போனீங்க சார்? உடம்பு சரியில்லை சார். ரெக்கார்டர் பார்த்துருப்பேன்னே. சார். ரைட். ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் போர்டு ஆஸ் வெல் அஸ் நீட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரிப்பா ஒரே நிமிஷம். ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட்னு ஒன்று பார்த்தோம் நம்ம. பி சைடும் என் சைடும் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் பிஎன் ஜங்ஷன் டயோட்னு சொன்னேன். பிஎன் ஜங்ஷன் டயோடில் 4 பேர் இருக்காங்க. ஒன்று எல்இடி. எல்இடினா என்னங்க சார்? நம்ம ரெகுலராக பார்க்குற பல்பு தான், லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி. ரெண்டாவது ஃபோட்டோ டயோட், மூணாவது சோலார் செல், நாலாவது ஜீனர் டயோட். இப்போ இந்த 4ம் நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ஒரு டயோடுக்கும் என்னெல்லாம் சிம்பிள் இருக்கும், அது ஃபார்வர்ட் பயஸா ரிவர்ஸ் பயஸா, எப்படி அது ஒர்க் பண்ணுது, என்ன பண்ணுது, இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் கொஷினில் ஒன்று சூப்பராக பண்ணிட்டு வந்துடலாம். ரைட்டா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கும். ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட டைப்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 4. எல்இடி ஃபுல்லாக சொன்னீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட், ஃபோட்டோ டயோட், சோலார் செல், ஜீனர் டயோட். ஜீனர் டயோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்ளம் ரெகுலர் மாடல் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மற்ற எல்லாத்துலேயும் கான்செப்ட் தான் கேட்பாங்க, ஜீனரில் மட்டும்தான் சம் கேட்பாங்க. ரைட்டா? அப்படியே என்னோடவே பேரலாக படிச்சுட்டு வந்துடணும். ரைட்? எல்இடி சார். எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? லைட் எமிட்டிங் டயோட். லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி. எல்இடி லைட் எமிட்டிங் டயோட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்இடி பல்ப்ஸ் பார்த்துருப்பீங்க. ரெட் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீனில் இருக்கும், ஆரஞ்சில் இருக்கும், எல்லோவில் இருக்கும், பார்த்துருப்பீங்களா? அதுதான் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. இதோட வேலை என்னங்க சார்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் ஒரு எல்இடி. இப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்இடி, பார்த்துருப்பீங்க. இந்த எல்இடியோட ஒரு சின்ன பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரியை கனெக்ட் பண்ணும் பொழுது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது என்ன பயஸில் சார் வேலை செய்யுது? எல்இடி ஃபார்வர்ட் பயஸில் வேலை செய்யுது. படிங்க சீக்கிரம். எல்இடி என்னடா பயஸு? ஃபார்வர்ட் பயஸ். சார் ஃபார்வர்ட் பயஸ்னால் என்ன சொல்லி கொடுத்தீங்க? பி சைடுக்கு ப்ளஸ்ஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுத்தா ஃபார்வர்ட் பயஸ். அப்படியே மாற்றி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ். அப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி எல்இடியோட பயஸ் ஃபார்வர்ட் பயஸ் சார். ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்? ஒரே நிமிஷம். இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் நல்ல பேஜ் எடுத்துக்கிறேன். எல்இடியோட சிம்பிள் நான் நிஜமாலுமே இந்த ஷேர் பண்ணி சொல்லித்தரது பிடிக்கல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. சரி கற்றுக்குங்க பா. இதான் ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட். ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட். இங்கேருந்து லைட்டு வெளியில் போகிற மாதிரி காமிச்சிங்கன்னா எல்இடி பிஎன் ஜங்ஷன் டயோட். லைட்டு இதான் லைட்டு, இந்த கோடு போட்டிருக்கேன்ல, லைட் வெளியில் போகிற மாதிரி காமிச்சிங்கன்னா இது பி சைடு, இது என் சைடு, இப்படி இருந்தால் அது எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. இதோட வேலை என்னென்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. என்னடா பயஸ் இது? ஃபார்வர்ட் பயஸு. பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுக்கறது ஃபார்வர்ட் பயஸு. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4மே உங்களை குழப்பி விட்டுரும். கேர்ஃபுல்லாக கற்றுக்கோ. லைட்டு வெளியில் போகிற மாதிரி காமிச்சிங்கன்னா அது எல்இடி. ரைட்டா? எல்இடி எப்படி சார் இருக்கும்? இதோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக எல்இடி பல்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கால் பெருசாக இருக்கும், ஒரு கால் சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிற கால் பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிற கால் நெகட்டிவ். பெருசாக இருக்கிற கால் ஆனோடு, சின்னதாக இருக்கிறது கேத்தோடு. ரைட்டா? இங்கே என்ன சார் நடக்குது? என்ன நடக்குது? இப்போது பி சைடுக்கு ப்ளஸ்ஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுக்குறேன். அப்போ எலக்ட்ரான் ஹோல் ஒன்றா சேர்ந்து ரீகாம்பினேஷன் நடக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரீகாம்பினேஷனாக ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். த ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல். அப்போ என்ன ஆகும்னா எனர்ஜி லைட்டாகவும் ஹீட்டாகவும் வெளியில் வரும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். இது பி சைடு, இது என் சைடு. இங்கேருந்து ப்ளஸ், இங்கேருந்து மைனஸ் கொடுக்கும் பொழுது இங்கே இருக்கிற ஹோல்ஸு, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்லாம் இந்த பக்கம் போகும். ஸோ இங்கே நடக்கக்கூடிய ரீகாம்பினேஷன் லைட்டாகவும் ஹீட்டாகவும் எனர்ஜியை எமிட் பண்ணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்இடியில் என்னடா நடக்குது சார்? ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர், எனர்ஜி கிவன் டு த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டாகவும் லைட்டாகவும் போகும். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அடுத்த முக்கியமானது
கலர் ஆஃப் எல்இடிக்கு யார் காரணம்? சரி, என்கிட்ட ப்ளூ கலர் லைட் இருக்குது, என்கிட்ட எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம்? கலர் ஆஃப் லைட்டு எப்போவுமே இந்த பேண்ட் கேப் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நல்லா தெரியும் உங்களுக்கு, ஜெர்மானியமாக இருந்தால் 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டு, சிலிக்கானாக இருந்தால் 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டு. இந்த பேண்ட் கேப் எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் என்ன கலர் லைட் வேணுமோ அதை என்னால் முடிவு பண்ண முடியும். அப்போ இந்த வார்த்தையை நல்லா படிச்சுக்கோங்க. எல்இடியோட கலருக்கு யாரா காரணம்? சார், இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னு ஒன்று கற்றுக் கொடுத்தீங்கல்ல, வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கேப்பில் இருக்கக்கூடிய ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பு அதோட வேல்யூவை பொறுத்து தான் சார் எனக்கு லைட்டு என்ன கலரில் வேணும்னு டிசைட் பண்ணுவாங்க. 4வது பாயிண்ட் கற்றுக்கிட்டிங்களா? அப்படியே வாங்குங்க. அடுத்தது, லைட்டுனா யாரா? சார், நாங்கள் டுயல் நேச்சர்லேயே படிச்சிருக்கோம். லைட் வந்து ஃபோட்டான், ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச்நியூ, ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச்நியூ. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டானோட எனர்ஜி இருக்குது தெரியுமா, அந்த பேண்ட் கேப் எனர்ஜியை விட கொஞ்சமாக கம்மியாக இருக்கும், ஸ்லைட்லி லெஸ் தென் பேண்ட் கேப் எனர்ஜி. ஃபோட்டானோட எனர்ஜி அந்த பேண்ட் கேப் எனர்ஜியை விட, இப்போ பேண்ட் கேப் எனர்ஜி ஒரு 1.1 எலக்ட்ரான் வோல்ட்னா அந்த ஃபோட்டானோட எனர்ஜி ஒரு 1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதையும் ஒழுங்காக படிச்சுக்கிறது நல்லது. ரைட்? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான வார்த்தை இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டின்னா என்னங்க சார்? ஒரு ரூமை பாரு, இப்போ ரொம்ப வெளிச்சமாக இருக்குன்னா அந்த பல்போட க்ளோ நல்லா இருக்குது, அப்போ அங்கே இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். திருவிழா காலங்களில் கடைகளில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் பீப்புள் மேக்ஸிமம், மனிதர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ இன்டென்சிட்டினா எண்ணிக்கை. ஃபோட்டான்ஸ் நிறையா இருந்தால் லைட் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரொம்ப ஸ்லோவாக பேசினா இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு கம்மியாக இருக்குது. நான் ரொம்ப ஜாஸ்தியாக வேகமாக பேசினா இன்டென்சிட்டின்றது அளவு. கரெக்டாக? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இன்டென்சிட்டி சொல்ல. சார், கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறீங்களா? ரொம்ப வேகமாக டக்குன்னு கேட்க மாட்டேங்குது. வேகமானா இப்போது ஸ்பீடாக சவுண்டா இல்லை ஃபாஸ்ட்டாக? இல்லை சார், ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க. அதாவது நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். கொஞ்சம் கம்மி. ரைட் பா, ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்கப்பா. ஒரு ஆர்வத்தில் நம்மகிட்ட வேகமாக ஓடிட்டுருக்கேன், டக்குன்னு ஈஸியாக கேட்டுக்கலாம். ரைட், ஒன்றுமே இல்லைப்பா. இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ஃபார்வர்ட் கரண்ட் கண்டக்ட் த ஜங்ஷன் டிட்டர்மைன்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எமிட்டட். இங்கே என்ன பயஸு? ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸில் இந்த கரண்ட் எதை மெஷர் பண்ணுதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணுது. ரைட்டா? சும்மா அது ஒரு வார்த்தையாக படித்து வச்சுக்கோங்க. லைட் எமிட்டிங் டயோட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறுது, ஃபார்வர்ட் பயஸில் வேலை செஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா கலர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ஃபேர் வந்து ஹீட்டையும் லைட்டையும் கொடுக்குது. இந்த கலர் ஆஃப் லைட்டு பேண்ட் கேப் எனர்ஜியை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? கிராஃப் பாருங்கள். மேலே இருக்கிறது யாருன்னு தெரியும், ஃபார்வர்ட் பயஸ். கீழே இருக்கிறது யாருன்னு தெரியும், ரிவர்ஸ் பயஸ். இங்கே ரிவர்ஸ் பயஸ் கிராஃப் போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே விஐ கிராஃப் போடும்பொழுது ஃபார்வர்ட் பயஸ் கிராஃப். இப்போ நான் எடுத்துக்கிட்டது சிலிக்கான் டயோட். அப்போ சிலிக்கான் டயோட் எங்கே வந்து பிரேக் ஆகும்? சரி, ஜெர்மானியம் எங்கே பிரேக் ஆகும்? 0. எலக்ட்ரான் வோல்ட்டில் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் கரண்ட் ரொம்ப மேக்ஸிமம் போகும். சாதாரணமாக பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு என்ன கிராஃப் நீங்கள் ட்ராப் பண்ணிங்களோ அதே தான் எல்இடிக்கும். ரைட்டா? இவ்வளோ நேரம் சொன்னதை விட 1% ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் யாருன்னா இந்த லைன் தான். நான் சொல்லித்தரேன், அழகாக கற்றுக்கோங்க. என்கிட்ட கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட், இதால் என்ன கலர் சார் கொடுக்க முடியும்? என்னோட டயோடை நான் கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட், இது ஒரு காம்பவுண்ட் டயோட், பியூர் ஜெர்மானியம் இல்லை, பியூர் சிலிக்கான் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட் என்ன கலர் சார் கொடுக்கும்? ப்ளூ, க்ரீன், எல்லோ. இந்த 3 கலரையும் இந்த டயோட், இந்த மெட்டீரியல் தான் கொடுக்கும், கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட். கேலியம் ஆர்சனைட் மட்டும்தான் இன்ஃப்ராரெட்டை கொடுக்கும். ரெட் கலரை கொடுக்கறது கேலியம் ஆர்சனைட், இது மட்டும்தான் ஸ்பெஷல். ரெட் கலரை கொடுக்கறது, ரெட் கலர் பல்பாக இருந்தால் கேலியம் ஆர்சனைட், கூட ஒரு பாஸ்பேட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ, க்ரீன், எல்லோ இந்த மாதிரி கிடையாது. மற்ற எல்லா டயோடுமே கேலியம் ஆர்சனைட் பாஸ்பேட் தான். நம்ம 3 மட்டும் தான் எழுதியிருக்கோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை எல்இடி. ஹெவிலி டோப்புடா லைட்லி டோப்புடான்னு கேட்டால் சார் கண்டிப்பாக ஹெவிலி டோப்புடு. இங்கே நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஏன் வந்து டயோடை ஹெவியாக டோப் பண்ணுறோம்? யாராவது சொல்ல ட்ரை பண்ணு, உனக்கு நல்லா தெரியாது. ஏன் டயோடை ஹெவியாக டோப் பண்ணும்? சொல்லுங்க பா.
சும்மா ட்ரை பண்ணு. டோப்பிங்னா என்ன? அதை முதல்ல சொல்லுங்கள். டோப்பிங்னா என்ன? Adding impurities to an ஆடிங் intrinsic இம்ப்யூரிட்டிஸ். semiconductor. ரைட். டோப்பிங்னா ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணும் பொழுது அதிகமான மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வரும். இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணும் பொழுது அதிகமான மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வரும். ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அதிகமாக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டோப்பிங்னு ஒரு விஷயம் பண்ணுறோம். ஹெவியாக டோப் பண்ணால் மெஜாரிட்டி அதிகமாகும், கம்மியாக டோப் பண்ணால் மெஜாரிட்டி கம்மியாகும். கற்றுக்கிட்டிங்களா? அப்போ டோப்பிங் வந்து ஹெவியாக இருந்ததுன்னா அது எல்இடி. ரைட்டாக? எல்இடி வந்து ஹெவிலி டோப்டு செமிகண்டக்டர். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? பை எப்படி படிப்போ தெரியாது. செமிகண்டக்டர் நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் அத்தனையும் நல்லா கற்றுக்கோங்க. அடுத்தது ஃபோட்டோ டயோட் போக போகிறோம் இல்லையா? ஸோ எல்இடியில் ஏதாவது டவுட் இருக்கா? என்னென்னு பார்த்துக்கோங்க. லைட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட்டாக மாறும், ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும், சிம்பிள் நல்லா தெரியும். ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் தான் ஹீட்டாகவும் லைட்டாகவும் வெளில வரும். பேண்ட் கேப் எனர்ஜியை பொறுத்து தான் எனக்கு கலர் வரும். அதே மாதிரி மெட்டீரியலை பொறுத்தும் கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட் ப்ளூ க்ரீன் எல்லோ, கேலியம் ஆர்சனைட் ரெட்டு. ஃபார்வர்ட் பயஸ் கிராஃப் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஹெவிலி டோப்டு செமிகண்டக்டர். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். ஒரே நிமிஷம். ஃபோட்டோ டயோட் பாருங்கள். ஃபோட்டோ டயோடில் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் படிங்க. நீ சும்மா என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். பார்க்கலாமா? ஃபோட்டோ டயோட் என்ன சார் சொல்லுது? ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஃபோட்டோ டயோட். ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டயோட் ஃபோட்டோ டயோட். ஆப்டிக்கல் சிக்னல் தெரியும்லப்பா? லைட்டு, இன்ஃப்ராரெட், கண்ணுக்கு தெரியாத ரேடியேஷன் வரும்பொழுது அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஃபோட்டோ டயோடோட வேலை. டிடெக்ட் ஆப்டிக்கல் சிக்னல். ரைட்டா? என்ன பயஸ் வருது? கண்டிப்பாக ரிவர்ஸ் பயஸ். அப்போ எல்இடி என்னடா பயஸு? ஃபார்வர்ட் பயஸு. ஃபோட்டோ டயோட் என்னடா பயஸு? ரிவர்ஸ் பயஸு. இது எதனால் செய்யப்பட்டிருக்கு? லைக் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் சிசிஎம். உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் எங்கே படிச்சிங்க? டியூவல் நேச்சர் லெசனில் படிச்சிருக்கீங்க. ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் சிசிஎம்மால் செய்யப்பட்டிருக்கு. அப்போது ஃபோட்டோ டயோடோட வேலை டு டிடெக்ட் ஆப்டிக்கல் சிக்னல். அதேமாதிரி ரிவர்ஸ் பயஸில் வேலை செய்யுது. இது முழுக்க ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலால் செஞ்சுருக்கோம். ரைட்டா? இங்கே என்ன சார் நடக்குது? இந்த இடத்துல ரிவர்ஸ் பயஸ் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. மைனஸ், இந்த இடம் ப்ளஸ். பி சைடுக்கு மைனஸும் என் சைடுக்கு ப்ளஸ்ஸும் கொடுத்ததுனால இதுக்கு பேர் ரிவர்ஸ் பயஸ்ன்னு சொல்லிட்டேன். டயோடில் இப்போ லைட் படுது பாருங்கள். இப்போ இந்த ரிவர்ஸ் பயஸால் என்ன நடக்கும்? பொறுமையாக கற்றுக்கிட்டு வா. பேண்ட் கேப் அதிகமாகுமா? பேண்ட் கேப் ரொம்ப பெருசாகும். இந்த பேண்ட் கேப்பில் ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி படுது. ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி படுக்கும்பொழுது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஹோலு ஒன்றுக்கு ஒன்று ஆசிலேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேரியரை உடைச்சிரும். நல்லா கற்றுக்கோங்க. ரிவர்ஸ் பயஸ் கொடுத்துருக்கேன். அதனால் பேண்ட் கேப் ரொம்ப பெருசாகிடுது. பேண்ட் கேப் பெருசாகிறதுனால ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி அந்த பேண்ட் கேப்பில் படும்பொழுது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஹோல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொலாய்ட் ஆகி இந்த பேரியரை பிரேக் பண்ணி கரண்ட் இந்த பக்கமும் போக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் இங்கே நடக்கிற விஷயம். அப்படியே ஒரு டைம் படிச்சிருமா? ஃபோட்டான்ஸ்னால் லைட்டு. ஃபோட்டான்ஸ் படும்பொழுது இங்கே என்ன நடக்குது? ஃபோட்டோ எக்ஸைட்டேஷன் நடக்குது. அப்போ ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி இந்த டயோட் மேலே படுது. இவ்வளோ தான் விஷயம். இங்கே வாங்கப்போ. ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி இது மேலே படும்பொழுது இந்த பேரியர் எல்லாம் பிரேக் ஆகி ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். இன்டென்சிட்டி I1க்கு இப்போ இந்த கிராஃப் ஆல்ரெடி ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் பை. ஃபோட்டோ டயோடோட கிராஃப் எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் பயஸ்னால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இப்படி தானே இருக்கும். அப்போ I1 இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு I1. இன்டென்சிட்டினா உனக்கு நல்லா தெரியும். 3 கிராஃபில் படிச்சிங்க. எந்த 3 கிராஃபில்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணும்பொழுது கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த இன்டென்சிட்டி தான் இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி. அப்போ I1 இன்டென்சிட்டி, I2 இன்டென்சிட்டி, I3 இன்டென்சிட்டி, I4 இன்டென்சிட்டி, ஒவ்வொரு இன்டென்சிட்டியும் கிராஃப் ட்ரா பண்ணும்பொழுது
ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் எப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்துடுது. இந்த கிராஃப் ஒழுங்காக படிச்சுக்கோ. இது ஒரு அப்ளிகேஷன் லெசன்றதுனால முன்னாடி நடத்தின லெசன் மாதிரி வெறும் டெரிவேஷன் போட்டு இப்படி தான் வந்தது இப்படி தான் வந்ததுலாம் காமிக்க முடியல. அவங்களுமே இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த டயோடா இப்படி தான் இருக்கும், இந்த கிராஃபா இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி. ரைட்டா? ஸோ இதோட கிராஃப் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஃபோட்டோ டயோடு ஒழுங்காக படிச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். when photodiode is illuminated with a light, ஏற்கனவே சொன்னால இந்த ஃபோட்டோடயோட லைட் வந்து படுது, அந்த எனர்ஜி கிரேட்டர் தென் எனர்ஜி கேப்பு. இங்கே இருக்கிற எனர்ஜி கேப் 0.6 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்தால் இது 1 எலக்ட்ரான் வோல்ட் படுது. எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேரு நிறைய வருது. உனக்கு நல்லா தெரியும், லைட் அந்த இடத்துல போடும்பொழுது எல்லாம் மோதி 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 நிறைய எலக்ட்ரானையும் நிறைய ஹோலையும் கொடுத்துருது. டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபோட்டான், அந்த லைட்டை வாங்கிக்கிட்டு நிறைய ஃபோட்டான் நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேரை கொடுத்துக்குது. அதனால் கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. உனக்கு நல்லா தெரியும், நிறைய எலக்ட்ரான் ஹோல் வந்துச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டக்டிவிட்டி அதிகமாகும், கரண்ட் அதிகமாகும். இப்போ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக கண்டக்டிவிட்டி அதிகமாகும். உனக்கு தெரியுதுல்ல, ஹெச்னியூ. இந்த லைட்டு 100 ரூபா இருக்குது, கரண்ட்டு 100 ரூபா வருது. 200 ரூபா இருந்தால் 200 ரூபா வரும், 300 ரூபா இருந்தால் 300 ரூபா வரும். ரைட்டா? அப்போது இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக கண்டக்டிவிட்டியும் அதிகமாகும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the value of reverse saturation current increases, increase in intensity of light. இந்த பாயிண்ட்டும் ஏற்கனவே கேட்ட பாயிண்ட். ஃபோட்டோ டயோடில் இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக என்ன நடக்குது பாருங்கள், கரண்ட்டும் அதிகமாகும். I1 இன்டென்சிட்டிக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இங்கே இருக்குது. I2 இன்டென்சிட்டி எங்கே வந்திருக்கு பாருங்கள், இங்கே வந்திருக்கு பாருங்கள். I3க்கு இன்னும் அதிகமாக வந்திருக்கு பாருங்கள், I4க்கு இன்னும் அதிகமாக வந்திருக்கு. அப்போ இன்டென்சிட்டியை பொறுத்து தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வரும். ஏற்கனவே அங்கே சொன்ன அதே கதை தான், டியூவல் நேச்சரில் சொன்ன அதே கதை. லாஸ்ட் லைன் படிங்க. த வேல்யூ ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அதிகமாகுது எப்போ, இன்டென்சிட்டி அதிகமானா. கற்றுக்கிட்டிங்களா? ரைட் பை. ஸோ இந்த 2 கொஷின் இப்போ நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கிளாரிட்டி கொடுத்தேன், எப்போவுமே மறக்காத மாதிரி. இருக்கிறது இன்னும் 2 கொஷின் தான், இன்னொரு 10-15 நிமிஷத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அதனால் கற்றுக்கிற விஷயத்தை நல்லா கற்றுக்கும். திருப்பி நம்ம இன்னொரு டைம் இதை எட்டியே பார்க்கக்கூடாது, அப்படி படிக்கணும். கேர்ஃபுல்லாக நீ. சார் ஃபோட்டோ டயோட், ஃபோட்டோ டயோட் இது பி சைடு இது என் சைடு. ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணுறேன். ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணுறதுனால இதோட டிப்ளீஷன் ரீஜன் பெருசாகுது. டிப்ளீஷன் ரீஜன் உனக்கு நல்லா தெரியும், பொட்டென்ஷியல் பேரியர். இந்த பொட்டென்ஷியல் பேரியரில் ஹெச்னியூன்ற லைட் படும் பொழுது இங்கே எலக்ட்ரான் ஹோல் பேர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகுது. இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜாஸ்தியாகி அது கொலாய்ட் ஆகி இந்த பேரியரை ஃபுல்லாக உடச்சிரும். உடச்சதுக்கப்புறம் எலக்ட்ரான் ஹோல் ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 கொடுக்குறேன், அப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இப்படி வருது. 20 இன்டென்சிட்டியாக மாற்றுறேன், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் 30யாக மாற்றுறேன், 40யாக மாற்றுறேன். அப்போ விஐ கிராஃபில் இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக சேச்சுரேஷன் கரண்ட்டும் அதிகமாகுது. அப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. ஃபோட்டான்ஸோட எனர்ஜியை வாங்கிக்கிட்டு எலக்ட்ரான் ஹோல் பேர் ரொம்ப அதிகமாகுது, அதனால் கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. இதுதான் ஃபோட்டோ டயோடு. இவ்வளோ சொன்னீங்களே சார், அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா? பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இது ஆக்சுவலாக பிஎன் ஜங்ஷன் டயோடு. இங்கேருந்து லைட்டு வெளியில் போனால் எல்இடி, அதே டயோடு லைட்டு உள்ளே வந்தால் ஃபோட்டோ டயோடு. பட் என்ன, ரிவர்ஸ் சேச்சுரேஷன். பாருங்க சிம்பிள் பார்த்தீங்களா? லைட்டு உள்ளே வந்தால் ஃபோட்டோ டயோடு, லைட்டு வெளியில் போனால் எல்இடி. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ பதில் சொல்லுங்கள். இந்த 2 விஷயம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா, இல்லை ஏதாவது திரும்ப சொல்லணுமா? அஃப்ரீன்லேருந்து சுற்றுலா வரைக்கும் கிளியர்னா எஸ் சொல்லு, இல்லைனா திருப்பி சொல்கிறேன். எஸ் சார். ஷேனி கிளியராக? சுற்றுலா, சஞ்சய், தென்மொழி, ராஜஸ்ரீ, பிரதக்ஷா, பேசின வரைக்கும், லிங்கேஷ் சொல்ல. ஓகே பை. அப்போது இந்த 2 கொஷினையும் நல்லா படிச்சுக்கணும். டயோடோட சிம்பிள் பார்க்கணும். அங்கே ஃபார்வர்ட் பயஸ், இங்கே ரிவர்ஸ் பயஸ். ரைட்டா? கொஞ்சம் பொறுமையாக படிங்கப்பா, அப்ளிகேஷன் கொஷின், அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. சார் அடுத்தது இன்னொன்று சொன்னீங்களே, சோலார் செல்லு. சோலார் செல்னால் என்னங்க சார்? பாருங்கள், ஆக்சுவலாக சோலார் செல் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு. எல்லாமே பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். இது என்னங்க சார் பண்ணுது?
சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்று. சோலார்னா லைட்டும் ஹீட்டும் சேர்ந்து தான்ப்பா சோலார். சன்லைட்டில் என்ன இருக்குது? லைட் இருக்குது, ஹீட் இருக்குது. அதுதான் நம்ம காமனாக சோலார் எனர்ஜி. அப்போ சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் சோலார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் தான் அது. இங்கே என்ன சார் நடக்குது? ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட்டு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா எனக்கு வோல்டேஜ் வேணும், லைட் படுறதுனால ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட்டு. ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட்டு. ரைட்டா? இதோட சிம்பிள் எப்படி சார் இருக்கும்? சிம்பிள் பாருங்கள். ஒரு டயோடில் இருந்து லைட்டு வெளில போனால் எல்இடி, அதே டயோடில் லைட்டு உள்ளே வந்தால் ஃபோட்டோ டயோடு. சோலார் செல்லாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரவுண்ட் போட்டு காமிக்கணும், பி சைடில் லைட் வர்ற மாதிரி காமிக்கணும். உங்களால் விஷயம் புரியுதா? மற்றதெல்லாம் என் சைட்லேருந்து அந்த டயோட் மேலேருந்து வெளியில் போச்சு, டயோட் மேலே வந்து விழுந்தது. சோலார் செல்லில் மட்டும் பி சைடில் லைட் போகிற மாதிரி பார்த்துக்கணும். சிம்பிள் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? சரி, இங்கே என்ன நடக்குது? ப்ராசஸ் படிச்சிருமா? உனக்கு நல்லா தெரிஞ்சது நம்ம. இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு டயோட்னாலே இங்கே இருக்கிறது எனர்ஜி கேப், இங்கே இருக்கிறது எனர்ஜி கேப். கரெக்ட் தானே? இப்போ இந்த எனர்ஜி கேப்பை விட அதிகமான லைட் கொடுத்தீங்கன்னா தான் எலக்ட்ரான் ஹோல் பேர் அதிகமாகும். அப்புறம்தான் கண்டக்டிவிட்டி நடக்கும், அப்புறம் தான் நமக்கு தேவையானதெல்லாம் நடக்கும். பார்த்துலாமா? ஃபோட்டானோட எனர்ஜி, அதாவது லைட்டோட எனர்ஜி ஹெச்நியூ, எனர்ஜி கேப்பை விட அதிகமாக இருக்கணும். ஜங்ஷனில் விழுது, எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகுது. முடிஞ்சு போச்சா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் நகரப்போகுது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டார் ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணிடுவேன். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணிடுவேன். அப்போது கரண்ட் இந்த பக்கம் வந்தால் இங்கே என்ன நடக்குது? V = IRன்னு உங்களுக்கு தெரியும். I கரண்ட் இங்கே போகும் பொழுது வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, வோல்டேஜ் டெவலப் ஆகுது. அப்போ நம்ம என்ன தேடி வந்தோமோ நம்ம கிடச்சிருச்சு தானே? அப்போ சோலார் எனர்ஜி என்னவா மாறிடுச்சு? வோல்டேஜை வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிக்கலாம்ல. திரும்ப அப்படியே கவனிங்க. when an external load resistance by external load resistance, though இந்த resistance இந்த resistance RL load resistance நான் கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன நடக்குது பாருங்கள். இங்கே எலக்ட்ரான் ஹோல் பேர் நிறைய இருக்குது. இங்கே ஹெச்நியூன்ற லைட் படும் பொழுது நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகிறதுனால இங்கே இருக்கிற ஹோல் எல்லாம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஓட ஆரம்பிச்சிருது. இந்த பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் ஆப்போசிட்டில் ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ ஹோல் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் தான் ஹோல் கரண்ட் போகும். எலக்ட்ரான் எந்த பக்கம் வருதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் கரண்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், கரண்ட் எலக்ட்ரிக்கில் படிச்சிருக்கீங்க. The direction of flow of electron is always opposite to the direction of conduction current. அப்போ எலக்ட்ரான் மேலேருந்து கீழே வந்தால் கரண்ட்டு ஆப்போசிட்டில் போகுது. அப்போ நமக்கு தேவையானது கிடச்சிருச்சா? வோல்டேஜ் கிடச்சிருச்சு, அதனால் கரண்ட்டு கிடச்சிச்சு. சரி, இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கிராஃபுக்கு காரணம்லாம் எதுவுமே தேவையில்லை, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃப் V, இந்த கிராஃப் இங்கே வந்து I, எக்ஸ் ஆக்சிஸில் V, ஒய் ஆக்சிஸில் I. இதில் VOCன்னு ஒரு பாயிண்ட்டு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ISCன்னு ஒரு பாயிண்ட்டு சேச்சுரேஷன் கரண்ட்டு. இந்த ரெண்டு வார்த்தையை படிச்சுக்கோங்க, கிராஃப் ஒரு டைம் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போது ஒரு கம்யூனிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சோலார் செல்லோட டீட்டெயில்டு நோட்ஸ் இருக்கும், டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃப் ஏன் வந்தது, ஏன் சேச்சுரேட் ஆகிடுச்சு, இந்த வோல்டேஜுக்கு ஏன் சேச்சுரேட் ஆகிடுச்சு, கிராஃப் எப்படி இந்த மாதிரி கிடைக்கிது, எல்லாத்துக்கும் காரணம் தெரியும். 12th வெறும் சோலார் செல்லு என்ன பண்ணுது, டயக்ராமு, அந்த கிராஃப் இப்படி இருக்கும். இதை மட்டும் சொன்னதுனால இது சொல்லித்தரும் போதே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இது என்னன்னு போய் நான் சொல்லித்தரது, இது இப்படி வந்தது ஞாபகம் வச்சுன்னா நல்ல டீச்சராக இருக்க முடியுமா சொல்லி பார்க்கும். ஸோ அதனால் தலையெழுத்து நமக்கு ஒரு கொஷின் வேணும், டிக் பண்ணணும். அதனால் இந்த லெசன் மட்டும் அப்படியே நம்ம அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடும். இப்போ இதில் VOCன்னு ஒரு பாயிண்ட்டு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ISCன்னு ஒரு பாயிண்ட்டு சேச்சுரேஷன் கரண்ட்டு. VSCயாக இருந்தால் நான் இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, VSC கிடையாது, இது ISC சேச்சுரேஷன் கரண்ட்டு. நோட்ஸில் மாற்றிக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஸோ சோலார் செல் சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. சோலார் செல் பாருங்க, சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுன்னு சொல்லிட்டேன். இந்த ப்ராசஸோட பேர் ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். சிம்பிள் நல்லா கற்றுக்கோங்க, பி சைடில் லைட் வர மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி லைட்டோட எனர்ஜி கேப்போட அதிகமாக இருந்தால் நிறைய ஃபோட்டான்ஸ், நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகும். அதனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போகும்.
அப்போ நமக்கு தேவையானது கிடச்சி போச்சு. அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை போட்டுக்கிட்டு நான் வோல்டேஜை வாங்கிக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு. டயக்ராம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப் பார்த்துக்கோங்க. விஓசி ஐஎஸ்சின்னு 2 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ரைட் சைடில். ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் ஐஎஸ்சி. இங்கே சர்க்கியூட் கூட கொடுக்கல. சர்க்கியூட் கொடுத்துருந்தா கூட நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை நான் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சூப்பராக நடத்தினா கூட அது உனக்கும் தேவைப்படாது. அங்கே இருக்கிறது என்னவோ அதை அப்படியே படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ சோலார் செல் கிளியர் தானே? அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜீனர் டயோட். சார் சொல்ல சார் சிம்பிள் வந்து சோலார் செல்லுக்கும் ஃபோட்டோ டயோடுக்கும் ஒரே சிம்பிளா? இல்லையே. ஃபோட்டோ டயோடில் லைட்டு வெளில போகுது பாரு, லைட்டு உள்ளே வருது பாரு. ஃபோட்டோ டயோடில் எந்த சைடு வெளில வருது? கரெக்டாக இங்கே உள்ளே வருது பாரு. இந்த டயோட் மேலே படுதா? எஸ் சார். சோலார் செல்லாக இருந்தால் லைட்டு பேக்கில் படுது பாரு. ஓகே சார். ரைட்டா? ஓகே சார். ரைட். அடுத்து போகலாமாப்பா? ஓகே. இப்போது ஜீனர் டயோட் இதை கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க. இதுக்கான சம்ஸ் எல்லாம் நாளைக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்துறேன். ஜீனர் டயோட் கற்றுக்கிட்டிங்கன்னா டாபிக் முடிஞ்சுது. எல்லாத்தையும் பிரமாதமாக நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது ஜீனர் டயோட். சில பேர் அது ஜெனர் டயோட்னு சொல்கிறாங்க, ஜீனர் டயோட்னு சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து ஒரு ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் ஆகக்கூடிய டயோட். ரிவர்ஸ் பயஸ்னால் இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க. சரி, பி சைடுக்கு பாசிட்டிவ், என் சைடுக்கு பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு பாசிட்டிவ். ஜீனர் டயோட் கண்டிப்பாக ஹெவிலி டோப்புடு. எங்கெல்லாம் நீங்கள் ஹெவிலி டோப்புடுன்னு ஒரு வார்த்தை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் எனக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அதிகமாக வேணுன்றதுக்காக தான் நான் ஹெவியாக டோப் பண்ணுறேன். லைட்டாக டோப் பண்ணால் எனக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் நிறைய வரமாட்டாங்க. யார் சார் மெஜாரிட்டி? பி சைடுக்கு ஹோலு, என் சைடுக்கு எலக்ட்ரானு. பி டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆர் ஹோல்ஸ். என் டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி ஆர் எலக்ட்ரான்ஸ். மாற்றி சொல்லிக்க வேண்டியதான் மைனாரிட்டிக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் ஹெவிலி டோப்புடுன்னு ஒரு வார்த்தை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அதிகமாக வேணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? ஹெவியாக டோப் பண்ணுறாங்க. இது எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறாங்க? பிரேக் டவுன் ரீஜியனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னங்க சார் பிரேக் டவுன் ரீஜன்? இப்போ கவனமாக கவனிங்களேன். இது வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு ரிவர்ஸ் பயஸ். இப்போ ரிவர்ஸ் பயஸ்னால் இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ் வந்துடும். இங்கே நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல் பேர் சும்மா இருக்காது. தாங்கிட்ட எனர்ஜியை வச்சுக்கிட்டு ஒன்று அடித்து சண்டை போட்டு அந்த ரீஜியனை உடச்சிரும். அந்த டிப்ளீஷன் ரீஜனை உடச்சிட்டு அது ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும், கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பிரேக் டவுன் ரீஜியன்னா அந்த பேரியரை உடைக்கிறது தான் பிரேக் டவுன் ரீஜியன். அந்த ரீஜியனில் தான் ஜீனர் டயோடு வேலை செய்யுது. இந்த வார்த்தையும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ஜீனர் டயோடு ஆக்ட் ஆஸ் அ பிரேக் டவுன் ரீஜியன். அதே மாதிரி இது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜை கண்டினியூவாக கொடுத்தா அந்த பேரியரை டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணி எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். நம்மளோட நோக்கம் என்ன தெரியுமா? எலக்ட்ரான் ஹோல் பேர் ஃப்ளோ ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீனர் டயோடை எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜில் அந்த பேரியரை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த பேரியர்னால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளீஷன் ரீஜனை உடையிற மாதிரி பார்த்துக்க சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது பொறுமையாக வாங்க. இதோட சிம்பிள் எப்படி சார் இருக்கும்? இந்த சிம்பிளே செம்ம காமெடியாக இருக்கும் பாருங்களேன். ஆக்சுவலாக எல்லா டயோடும் இப்படி தான் போடுவோம். இதில் ஒரு கையை இப்படி உடைச்சிருவாங்க, ஒரு கையை இப்படி உடைச்சிருவாங்க. ஸோ இது ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். இதை மாற்றிக்கோங்க. லைட்லாம் இங்கே படாது. லைட்டு வெளியில் போனால் எல்இடி, அதே சைடில் லைட்டு உள்ளே வந்தால் ஃபோட்டோ டயோட், பி சைடில் லைட்டு உள்ளே வந்தால் சோலார் செல். சோலார் செல்லுக்கு ஒரு ரவுண்ட் போட்டு நீங்கள் காமிக்கணும். ரைட்டா? ஸோ ஜீனர் டயோட் என்ன சார் நடக்குது? இது ஒரு ரிவர்ஸ் பயஸ் இல்லை? ரிவர்ஸ் பயஸில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் இங்கே வந்துடும். பேரியரோட விட்டு பெருசாக போயிடும். பேரியரோட விட்டு பெருசாக போன பிறகு இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர், இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் என்ன பண்ணு தெரியுமா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று அடித்து சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கரண்ட்டை மட்டும் லீக்கேஜ் பண்ணி இந்த பேரியரை உடச்சி சடனாக இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், எந்த வோல்டேஜில் பேரியர் உடையுதோ அதுதான் ஜீனர் வோல்டேஜ் ஆர் ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ்.
ரைட்டா? இந்த விஇசட் தான் கண்டுபிடிக்கிறது நீங்கள் கிராஃப் இதில் செஞ்சுருப்பீங்க, லேபில் செஞ்சுருப்பீங்க 12th பசங்க. ஸ்டேட் போர்டில் பார்த்தேன். என்சிஆர்டி இருக்கான்னு எனக்கு தெரிலப்பா. எனக்கு இந்த ஸ்கூல் சைடே ரொம்ப பெருசாக தெரியாது. ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். லேபுக்கெலாம் கூப்பிட்டு போகவே சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்தில் ஒரு லாஸ்ட் மந்த் ஜனவரி மந்த் பொங்கல் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 15 டேஸ் லேபுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்போ தான் பழைய ரெக்கார்டை கையில் கொடுத்து காப்பி பண்ணிக்கிங்கடான்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு ரெக்கார்டை சைன் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு எக்ஸ்டர்னல் வரும்பொழுது அவருக்கு ஸ்கூல்லேருந்து பிரமாதமான ட்ரீட்டு கிஃப்டெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அவர் எல்லாருக்கும் 50-50 போட்டு போயிடுவார். அவரும் என்னன்னு கேட்க மாட்டார், பசங்களும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும் போய்ட்டு ரீடிங்லாம் டக்கு டக்குன்னு பக்கத்தில் எழுதி கொடுத்துட்டு இதை பார்த்து எழுதிக்கிட்டு அவனும் அந்த 50 மார்க் வாங்கிட்டு போய்டுவான்னு வச்சுக்கோங்க. நான் ஒர்க் பண்ணும்போது 150க்கு இருந்தது. நான் சொல்கிறது ஸ்டேட் போர்டு. 150 வந்து எழுதணும், 50 வந்து ப்ராக்டிக்கல். ஸோ டோட்டலாக 200. உங்களுக்கு தெரியும்ல 1200. இப்போ தானே 600 குறைச்சிருக்காங்க ஸ்டேட் போர்டுக்கு. உங்களுக்கு ஸ்டேட் போர்டு பற்றி தெரியுமான்னு தெரியல, ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே என்சிஆர்டி. உங்களுக்கு 600 தான் இல்லையா? ஓகே. அப்போ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமலேயே அவன் லேபுக்கு வருவான், அழகாக செஞ்சு கொடுத்துட்டு போய்டுவான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்கார்டுக்காக மட்டும்தான் அவன் அந்த பக்கம் வருவான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அங்கே இருந்தது. ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ், ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படி தான் அங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ரைட்டா? ஸோ கிராஃப் செக் பண்ணிக்கோ. இதில் முக்கியமான சம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சம் தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் சின்னதாக வைக்கிறேன். கேரளா வாணிப ஜீனர் டயோட் எதுக்காக வேலை செய்யுது? வோல்டேஜ் ரெகுலேட்டர். இர்ரெகுலேட்டட் வோல்டேஜை ரெகுலேட்டட் வோல்டேஜாக மாற்றி கொடுக்கறது தான் ஜீனர் டயோடு. நம்ம வீடுகளெல்லாம் வோல்டேஜ் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. உங்கள் டேடியை கேளுங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் வர எலக்ட்ரிஷியனை கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்டெபிளைசர் மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம வீட்டுக்கு 240 வோல்ட் வரணும், இல்லை 440 வோல்ட் வரணும். இந்த 240 வோல்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். அப்படின்னா அது வோல்டேஜ் ரெகுலேட்டராக இந்த ஜீனர் டயோடு தான் வேலை செய்யுது. ஜீனர் டயோடு ஆக்ட் ஆஸ் எ வோல்டேஜ் ரெகுலேட்டர். ரைட்டா? ஒரு நிமிஷம் கவனிங்களேன். இந்த கிராஃப் கவனிங்க, சர்க்கியூட் கவனிங்க. இங்கேருந்து ஐ கரண்ட் வருது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் வழியாக போகுது. இதுதான் ஜங்ஷன். நான் இங்கே ஒரு டயோட் போட்டிருக்கேன். ஏன் இந்த டயோடு இங்கே போட்டேன்? இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு. உங்களுக்கு நல்லா தெரியும், நெகட்டிவ்க்கு பாசிட்டிவும் பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் சைடும் கொடுத்தா என்ன ஆகும்? ரிவர்ஸ் பைஸ். நீங்கள் மாற்றி இப்படி கனெக்ட் பண்ணிடக்கூடாது. டயக்ராம் அடித்து போட்டுருவாங்க 12th பிள்ளைங்க. உங்களுக்கு சொல்கிறேன், ஜீனர் டயோடு வந்து 12th பசங்களுக்கு, இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் 12th பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. நீங்கள் 3 மார்க்காவோ 5 மார்க்காவோ படிச்சு தான் ஆகணும். உங்கள் நோட்ஸ் பார்த்து படி. இதில் இருக்கிறது தான் நான் அங்கே இருக்கிறது தான் இங்கே நான் சொல்லியிருப்பேன். ஸோ டயக்ராம் இதே டயக்ராம் தான் அங்கே இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ இந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸு, பட் மாற்றி கனெக்ட் பண்ணால் ரிவர்ஸ் பைஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. ஐ கரண்ட் உள்ளே வருது. இந்த ஜங்ஷன் வந்த பிறகு அந்த கரண்ட் ரெண்டாக பிரியுது. ஜீனருக்கு போகிறது ஐஇசட், லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு வர்றது ஐஎல், இங்கே வர்றது ஐஎல், இது ஆர்எல் லோட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? எப்படி சார் இது வோல்டேஜ் ரெகுலேட்டராக வேலை செய்யுது? இங்கே ஒரு 10 வோல்ட் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயோடில் 10 வோல்ட் ட்ராப் ஆகுதுன்னா பேரலில் வோல்டேஜ் சேம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே 10 வோல்ட் தானே இங்கேயும் வரும். நான் என்ன வேணாலும் கொடுத்துருப்பேன், 230 220 அப்படியே மாறி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளக்சுவேட் ஆகிறது இந்த ஜீனர் டயோடு என்ன பண்ணும்? கரெக்டாக 220 வோல்ட்டுன்னு மாற்றிக்கும். அப்போ 220 வோல்ட்டுன்னு மாற்றிக்கிட்டுனா பேரலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லேயும் அதே 220 வோல்ட் தான் வரும். ரைட்டா? அப்போ இர்ரெகுலேட்டட் வோல்டேஜை ரெகுலேட்டட் வோல்டேஜாக மாற்றி கொடுக்கறது தான் யாரோட வேலை? ஜீனரோட வேலை. இப்போ யாராவது சொல்லுங்கள் பார்க்கும். இந்த கரண்ட் ஐ இருக்குல்ல, அந்த கரண்ட் ரெண்டாக பிரியுதுன்னு சொன்னேன். ஒன்று ஐஇசட் இந்த இடம், அப்புறம் இங்கே வர்ற கரண்ட்டு என்ன பேர் வச்சுருக்கோம் பாருங்கள், ஐஆர்எல் லோட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஐஆர்எல். சம்மெல்லாம் நாளைக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்துறேன், ஒரு டைம் படிச்சுட்டு வந்துருங்க போதும். அப்போ டோட்டல் கரண்ட் போகிறது ஐ, ஜீனரில் போகிற கரண்ட் உங்களுக்கு தெரியல, கிரிச்சாஃப் ரூல் படிச்சிருப்பீங்க. உள்ளே போகிற கரண்ட்டு தான் வெளில வரும்னு சொல்லி கொடுத்தேன். இங்கே போகிறது ஐயா இருந்தால், இங்கே போகிறது ஐ1 இருந்தால், இங்கே போகிறது ஐ2 இருந்தால், I = I1 + I2. அப்போ இங்கே ஐஇசட் ப்ளஸ் ஐஆர்எல்.
ரைட்டா? சரி பா, 4 டயோடு நீங்கள் ஓரளவு கற்றுக்கிட்டீங்க. எனக்கு சும்மா பதில் மட்டும் சொல்லுங்களேன். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டைம் டயக்ராம் ஞாபகப்படுத்திடுறேன். டயக்ராம் மட்டும் ஞாபகப்படுத்திட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இது என்ன டயோடுன்னு சொல்லுங்கள். ஒரு டயோடு, 2 டயோடு, 3 டயோடு, 4 டயோடு, 5 டயோடு. என்ன சார் 5 போகிறீங்கன்னு கேட்டிருக்கியா? ரைட். என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் கேட்கும்போது பதில் சொல்லு, அப்படியே யோசிச்சு வை. இப்படி ஒரு டயோடு இருக்குது, இப்படி ஒரு டயோடு இருக்குது, இப்படி ஒரு டயோடு இருக்குது, இப்படி ஒரு டயோடு இருக்குது, இப்படி ஒரு டயோடு இருக்குது. இது 1ஆம் நம்பர் டயோடு, 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் டயோடு, 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். யாராவது சொல்லுங்கள். ஃபஸ்ட் டயோடு யார்? எல்இடி. இல்லைம்மா, நல்லா பார்த்து சொல்லு. ஃபஸ்ட் டயோடு. ஓ ஃபர்ஸ்ட். ஓகே. ஃபஸ்ட் டயோடு உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டயோடு இது. ஜங்ஷன் டயோட். அவ்வளோதான். பிஎன் ஜங்ஷன் டயோடு. இது வெறுமனே பிஎன் ஜங்ஷன் டயோடு. பா 2வது டயோட் பா எல்இடி. எல்இடி. 3வது டயோட் பா ஃபோட்டோ டயோட். ஃபோட்டோ டயோட். சிம்பிள் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எடுத்து பாருங்களேன். இந்த லெசன் அவ்வளோ ஈஸியானது. அடுத்து 4வது சோலார் செல். 5வது Zener diode. ஜீனர். கைகால் உடஞ்சிருந்தாலே அவன் ஜீனர் டயோடு தான். ரைட்டா? ஸோ ஜீனர் டயோடு சம் மட்டும் சொல்லி தரணும். நாளைக்கு ஒரு 4-5 சம் எடுத்துகிட்டு வரேன். நம்ம நோட்ஸில் அந்த சம் இல்லை, இருந்தால் இப்போயே காட்டி சொல்லி கொடுத்துருவேன். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஜீனர் டயோடோட ப்ராப்ளம்ஸ் பேசணும். ரைட்டா? ஓகே. இது எல்லாமே. எல்இடி என்ன பயஸ் சொல்லுங்கள். ஃபார்வர்ட் பயஸ். ஃபோட்டோ டயோட் ரிவர்ஸ் பயஸ். சோலார் செல் நோ பயஸ். இங்கே பயஸ் கொடுக்கல, வெறும் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அவுட்புட் மட்டும் தான் வாங்கணும். டேய் நல்லா கற்றுங்க. சோலார் செல்லுக்கு பயஸ் கிடையாது. ஜீனர் டயோட் ரிவர்ஸ் பயஸ். பயஸ் சொல்லிட்டீங்களா? ஓகே. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பா. எல்இடியை மட்டும் கவனமாக கவனிங்க. எல்இடி வந்து ஒரு ஃபார்வர்ட் பயஸ் டயோட் சொல்லிட்டோம். இங்கே என்ன எனர்ஜி, எங்கே என்ன எனர்ஜியாக மாறுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறுது. ஃபோட்டோ டயோடில் ஃபோட்டோ டயோடோட வேலை என்ன? எதையோ இது டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனே. ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ணும். ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி இதில் பட்டு இதில் இருக்கிற எலக்ட்ரான் ஹோல் பேர் நிறைய வந்து அதனால் இங்கேருந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கொடுத்தேன். இது ரைட்டா? சோலார் செல்லுலேயும் ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி கேப்பை விட அதிகமாக படும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நான் வோல்டேஜாக வாங்கிப்பேன். இது சோலார் செல். ஜீனர் டயோட் ரிவர்ஸ் பயஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு டயோட். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜில் இது வேலை செய்யுது. ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஜீனரோடது. ஃபோட்டோ டயோட கிராஃப் எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் சேச்சுரேஷன், ரிவர்ஸ் சேச்சுரேஷன், ரிவர்ஸ் சேச்சுரேஷன். எல்இடியோடது எப்படி இருக்கும்? ஃபார்வர்ட் பயஸ். இங்கேருந்து வரக்கூடாது, பிரேக் டவுன் ஆகணும் 0.7 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும். சோலார் செல் எப்படி இருக்கும்? இது இந்த சத்தியமாக சொல்கிறேன், 7-8 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். நான் ரொம்ப கேவலமாக நடத்துகிற ஒரு டாப்பிக்கு இந்த டயோட்ஸோட அப்ளிகேஷன். என்னாலையும் போயிட்டு டீட்டெயில்டாக எனக்கு படிக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரே நாள் உட்காந்து படிச்சு கிடாச்சிடுவேன். அதை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வரவும் மாட்டேங்குது. விஓசி ஐஎஸ்சி அவங்களே எப்படி சொல்லித்தராங்க? நிறைய இன்ஸ்டியூட்டில் இது நீங்களே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நோட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சரி, மனசு கேட்காத நம்ம என்ன பண்ணிடுறது? சரி, இதையாவது அட்லீஸ்ட் புரிய வச்சிருவோமே அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி. எனக்குமே பெரிய கிளாரிட்டி கிடையாது, இது எப்படிலாம் உள்ளெல்லாம் வேலை செய்யுது. அவங்க சொல்கிறத அப்படியே வாங்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளோட நோக்கம் பெருசாக இதை கற்றுக்கிட்டு அறிஞராகவோ விஞ்ஞானியாவோ போக போகிறதில்ல. அங்கே போய் ஒரு கொஷினை அழகாக டிக் பண்ணணும், அதுக்கு ஒன்று எப்படி ரெடி பண்ணணுமோ அதுக்கான முயற்சி தான் இது. ரைட்டாக? மற்ற டாப்பிக்லலாம் சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் இந்த டயோடு வரும்பொழுது எனக்கு கொடுமையேன்னு இருக்கும். அதனால தான் இதை கடைசியாக போட்டுக்கிறது. சரி பரவாயில்ல, எப்படியாவது சொல்லி கொடுத்துட்டு போய்டுவோமே அப்படின்ட்டு. ரைட்டா? ரைட் பா. இந்த நோட்ஸ் கையில் எடுத்துக்கோங்க, எல்லாத்தோட சிம்பிள் எழுதி பார்த்துக்கோங்க. ஃபார்வர்ட் பயஸாக ரிவர்ஸ் பயஸான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. எல்இடியில் கலருக்கு யார் பா காரணம்? பேண்ட் எனர்ஜி, பேண்ட் கேப் எனர்ஜி.
எல்இடியில் கலருக்கு யார் காரணம்? பேண்ட் கேப் எனர்ஜி. ரைட்டா?